Example 1.9, verify AB whole inverse is equal to B inverse into A inverse with A is equal to B is equal to 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷன் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம என்ன செய்யணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு சைடா எடுத்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஏபி ஹோல் இன்வர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஏ தனியா தெரியும், பி தனியா தெரியும். அதனால நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஏபி அதாவது ஏ இன்டூ பி ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்யணும், நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னது 0 -3 1 4. பிங்கிற மேட்ரிக்ஸ் என்னது -2 -3 0 -1. ஓகேவா? இப்ப ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் காலத்தையும் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். அதாவது என்னன்னா 0வையும் -3யும் -2 0 ரெண்டுத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்க போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை ஆடிங் வித் செகண்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேவா? அதான் பண்ண போறோம். ஸோ 0 × -2ங்கிறது 0 அண்ட் -3 × 0ங்கிறதும் 0 தான். அதனால ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து என்னது 0 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் இடத்துல எழுத போறோம். ஓகே, 0 × -3 0 -3 × -1ங்கும் போது +3 ஆயிடும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த தேர்ட் எலிமெண்ட் எழுத போறோம். ஸோ 1 × -2 -2 4 × 0 0. அதனால அப்படியே விட்டுடலாம். ஸோ 1 × -3 நெக்ஸ்ட் எலிமெண்ட் எழுதுறதுக்கு 1 × -3 -3 4 × -1 -4. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கங்க. 0 3 -2 -7. இதுதான் என்னோட ஏபியோட மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஏபி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபி ஹோல் இன்வர்ஸ்னா என்னது, ஜஸ்ட் உள்ள ஏ இருந்ததுன்னா நம்ம ஏ இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம், 1 / டிட்டர்மினன்ட் ஏன்னு எழுதுவோமா, அங்க ஏக்கு பதிலா ஏபின்னு இருக்கிறதுனால ஏபி இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஓகேவா? சோ 1 / டிட்டர்மினன்ட் ஏபி என்னது, இந்த புதுசா ஏபின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ண போறோம். சோ 0 × any number 0 -3 × -2 -6. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +6 ஆயிடும். ஓகேவா? அடுத்தது அட்ஜாயிண்ட் ஏபி எப்படி கண்டுபிடிப்பீங்க, அட்ஜாயிண்ட் ஏபினா இந்த ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இந்த டயகனல்ல இருக்கிற நம்பர்ஸ இடத்த மாத்தி எழுதிக்கணும். ஓகேவா? இன்னொரு டயகனல் இருக்கு இல்லையா, அந்த டயகனல்ல என்ன செய்ய போறோம், நம்ம இந்த ஜஸ்ட் சைனை மட்டும் மாத்தி எழுதிக்க போறோம். இந்த டயகனல்ல இடத்த மாத்தி எழுதணும் நம்பர்ஸ, இந்த டயகனல்ல வெறும் சைனை மட்டும் மாத்தணும், இடத்த மாத்தக்கூடாது. இதுதான் நம்மளோட ஏபி ஹோல் இன்வர்ஸ். தட் இஸ் 1/6 × -7 -3 2 0. இதுதான் நம்மளோட ஏபி ஹோல் இன்வர்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிச்சா? அடுத்தது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். ரைட் ஹேண்ட் சைடுல என்னென்ன தேவை, நம்மளுக்கு பி இன்வர்ஸ் வேணும், ஏ இன்வர்ஸ் வேணும். நம்மளுக்கு ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, 1 / டிட்டர்மினன்ட் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. 1 / டிட்டர்மினன்ட் என்னது, ஏ மேட்ரிக்ஸ்க்கு போயிடும். ஏ மேட்ரிக்ஸ்ல எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 0 × 4 0 -1 × -3ங்கும் போது -3, இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +3 ஆயிடும். ஓகேவா? இன்டு அட்ஜாயிண்ட் ஏன்னா என்னது, இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த சைட்ல இருக்கிற டயகனல்ல இடத்த மாத்தி எழுதுங்க. நம்பர்ஸ் என்ன செஞ்சுக்கணும், இடத்த மாத்தி எழுதணும். இந்த ஆப்போசிட் இன்னொரு டயகனல்ல நம்ம ஜஸ்ட் என்ன செய்யணும், சைனை மட்டும் மாத்தி எழுதணும். இதுதான் நம்மளோட அட்ஜாயிண்ட். இப்போ ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 4 3 -1 0. இதுதான் என்னோட ஏ இன்வர்ஸ். அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும், பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, 1 / டிட்டர்மினன்ட் பி இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. பினா பி மேட்ரிக்ஸ்க்கு போயிடணும். நம்ம இந்த பி மேட்ரிக்ஸ் தான் இப்ப நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்க போறோம். டிட்டர்மினன்ட் எடுத்து என்னது, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். -2 × -1 +2 -0 × any number 0. ஸோ அதனால 0 போட்டுக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் பி, இந்த பிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு இப்ப நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். அட்ஜாயிண்ட் என்னது, ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ இடத்த மாத்தி எழுதணும். இந்த டயகனல்ல இருக்கிறத
இந்த ஆப்போசிட் டயகனல்ல இருக்கிறதுல நம்ம என்ன செய்யணும், ஜஸ்ட் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா? இப்ப இந்த சிம்பிளிஃபைடா எழுதிக்கோங்க. 1/2 இன்டு இந்த அப்படியே இந்த மேட்ரிக்ஸ் -1 3 0 -2. ஓகேவா? இப்ப A இன்வர்ஸ் தெரியுது, B இன்வர்ஸ் தெரியுது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஆனா ஆர்டரா மல்டிப்ளை பண்ணணும். எது ஃபர்ஸ்ட் போடணும், B இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட் போடணும், அதுக்கு அடுத்தது A இன்வர்ஸ். ஓகேவா? அப்ப Bங்கிறது என்னது, B இன்வர்ஸ்ங்கிறது 1/2 இன்டு -1 3 0 -2. A இன்வர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/3 இன்டு 4 3 -1 0. ஓகேவா? முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். சோ 1/2 3s are 6. அடுத்தது என்னது, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். என்ன செய்வோம், நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரோயும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் செகண்ட் எலிமெண்ட், அதே மாதிரி கரஸ்பாண்டிங்கா பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? -1 into 4 -4 -3 into 3 into -1 -3. ஓகேவா? அதே மாதிரி கரஸ்பாண்டிங்கா எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க வேண்டியதான். சோ -1 into 3 -3 0 into any number 0. நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் ரோக்கு வந்துட்டோம்னா நெக்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் 0 into any number 0 -2 into -1 +2. அடுத்தது இந்த ரோவையும் செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 0 into 3 0 2 into 0 0 தான். ஓகேவா? இப்போ முன்னாடி இருக்கிற நம்பர் 1/6, உள்ளார இருக்கிறது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்க வேண்டியதான். -7 -3 2 0. ஓகேவா? இதுதான் நம்மளோட B இன்வர்ஸ் இன்டு A இன்வர்ஸ். நம்ம இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா? AB ஹோல் இன்வர்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/6 இன்டு -7 -3 2 0 கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. 1/6 இருக்கு, -7 -3 2 0 எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், therefore AB whole inverse is equal to B inverse into A inverse is verified.